அண்மைச் செய்தி. தமிழ்நாட்டின் உரிமைகளை தரவில்லை என்றால் மக்கள் உரிய நேரத்தில் பதிலடி தருவார்கள் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் செலினா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் செலினா, விவரங்களை பதிவு பண்ணலாம். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் குறிப்பாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்ச்சியாக தமிழ்நாடு உரிமைகளை மீட்பதற்காக குரல் கொடுப்பதற்காக பாராட்டுகளை தெரிவிக்கும் வண்ணம் இந்த அறிக்கை என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு மக்களின் குரலை வீறுகொண்டு வீரர்களாக நாடாளுமன்றத்தில் முழங்கிய கழக உறுப்பினர்கள் என்ற தலைப்பில் அறிக்கை என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்திய நாடாளுமன்றத்தின் குளிர்கால கூட்டத்தொடர் கடந்த நவம்பர் 25ஆம் தேதி முதல் தொடங்கி நடைபெற்று வருகிறது. திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்களின் செயல்பாடுகளை பார்த்து நாடே வியந்து கொண்டிருப்பதாகவும், தமிழ்நாட்டின் நலனுக்காக குரல் கொடுப்பது, மாநில உரிமைகள் தொடர்பாக பிரச்சனைகள் தொடர்பாக குரல் எழுப்புவது, கவனத்தை ஈர்ப்பது ஆகிய இரண்டையும் வெற்றிகரமாக செய்து காட்டியிருக்கிறார்கள் என்றும், மற்ற மாநில எம்பிக்களுக்கு முன்னோடியாக திமுக எம்பிக்கள் செயல்படுவதை பார்த்து நூற்றாண்டு கண்ட திமுகவின் தலைவராக நான் எண்ணி எண்ணி மகிழ்கிறேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார். திமுக எம்பிக்கள் என்ன பேசுகிறார்கள், நாட்டை உலுக்கும் முக்கிய பிரச்சனைகளில் திமுகவின் செயல்பாடு என்ன என்பதை இன்று நாடே உன்னிப்பாக பார்த்து கொண்டு இருப்பதாகவும், அதானி விவகாரம், அதே போல மணிப்பூர் கலவரம் என தன் பெற்றுக்கொண்ட பதில் சொல்லியே ஆக வேண்டும் அனைத்தையும் கவனத்தை ஈர்க்கும் வகையில் நாடாளுமன்றத்தில் தொடர்ச்சியாக பாஜகவினால் ஜனநாயகம் பாதிக்கப்பட்டிருக்கு தொடர்ச்சியாக பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருப்பதாகவும், அதே போல நாட்டின் பெருமை மிக்க அரசியலமைப்பு சட்டத்தின் 75வது ஆண்டு கொண்டாட்டத்தின் போது கூட பாஜக ஆட்சியில் கையில் நாடாளுமன்ற ஜனநாயகம் எப்படி பாய்ந்து ஏற்பட்டிருக்கிறது என்பது தொடர்பாகவும் விளக்கம் அளித்திருக்கும் வகையில் இந்த நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் என்பது நடைபெற்றிருப்பதையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சுட்டிக்காட்டியிருக்கிறார். குறிப்பாக இனியும் மத்திய அரசு திருந்தவில்லை என்றால், நாட்டின் உரிமைகளை திருத்தவில்லை என்றால் தமிழ்நாடு மக்கள் உரிய நேரத்தில் மீண்டும் தக்க பதிலடி கொடுப்பார்கள் என்பது உறுதி என்று முதலமைச்சர் இந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தில் பல்வேறு குற்றச்சாட்டுகளையும், அதே போல ஒரே நாடு ஒரே தேர்தல் உள்ளிட்ட பிரச்சனைகள் தொடர்பாக திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்ச்சியாக குரல் எழுப்பியது தொடர்பாக தற்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிக்கை என்பதை வெளியிட்டிருக்கிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி செலினா.